ராமர் தந்த தரிசனம் பகுதி 3. தியாகராஜ சுவாமிக்கு ராமர் அளித்த தரிசனம். கர்நாடக சங்கீத உலகின் மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் ஒரு முறை காஞ்சிபுரத்தில் இருந்து தனது சீடர்களுடன் பல்லக்கில் அமர்ந்து திருவாயூருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை அவர்கள் கடக்க வேண்டியதிருந்தது. அந்த இடம் கொடிய விலங்குகளாகவும் அதைவிட கொடூரமான கொள்ளையாளர்களுக்கும் புகலிடமாக விளங்கியது. தியாகராஜரோ எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது இஷ்ட தெய்வமான ஸ்ரீராம பிரானை தியானித்தபடி பல்லக்கின் உள்ள அமைதியாக அமர்ந்திருந்தார். அப்பொழுது திடீரென்று கையில் வில்லை ஏந்திய தேஜஸ் பொருந்திய 2 இளம் வேடர்கள் தோன்றி அந்த பல்லக்கிற்கு முன்னும் பின்னும் பாதுகாவலர்களாக நடக்க தொடங்கினர். அவர்களை தாக்க காத்திருந்த திருடர்கள் இந்த வேடவர்களின் வீரமான தோற்றத்தையும் அவர்களின் கையில் இருந்த வில்லின் மகிமையும் கண்டு மரண பயம் கொண்டு அங்கிருந்து சிதறி ஓடினர். காட்டுப்பாதையை கடந்து பாதுகாப்பான ஊர் எல்லைக்கு வந்தவுடன் அந்த மர்மமான 2 வேடவர்களும் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்து போனனர். இந்த அதிசயத்தை கண்ட சீடர்கள் தியாகராஜரிடம் ஓடி வந்து தங்களை 2 வேடர்கள் காத்து நின்ற விந்தையை கூறினர். வந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, தன் பக்தனை காக்க வேடவ கோலத்தில் வந்த மகா விஷ்ணுவின் அவதாரங்களான ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனுமே என்பதை உணர்ந்த தியாகராஜர் பேரானந்தத்தில் ஆழ்ந்தார். என் ராமா, எனக்காகவே நீயும் உன் தம்பியும் வேடவர்களாக மாறி இவ்வளவு தூரம் நடந்து வந்து எனக்கு பாதுகாப்பாக நின்றீர்களா என்று நெகிழ்ந்து கண்ணீர் மல்க கதறி அழுதார். அந்த பரவச நிலையிலே இறைவனின் கருணையை போற்றி ஒரு தெய்வீக கீர்த்தனை ஏற்றி பாடினார். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான தரிசனம்! ராமா, நீயே எனக்கு பொருட்டாவாய். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். டாட்டா, பாய் பாய். மீனாசோம் 3523 சேனலில் ஸ்டே டியூன்டாக இருங்கள்.